தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி மீண்டும் நடைபெற தீவிர முயற்சி மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு பல்வேறு தரப்பினரும் நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார பெருமைகளின் அடையாளமான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த ஏதுவாக மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா பிரதமருக்கு கடிதம் எழுதினார். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். அன்புள்ள மாமாவுக்கு அரிசி 10 கிலோ, உப்பு 1/4 கிலோ. எப்பா உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லிருக்கா அப்பா. இதனைத் தொடர்ந்து சின்னம்மாவின் அறிவுறுத்தலின்படி என்னாச்சு? முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் பிரதமரை சந்தித்து அவசர சட்டம் கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சின்னம்மா ஆணைக்கிணங்க இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை மீண்டும் நடத்துவதற்கான அவசர சட்டம் தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டது. இதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து மீண்டும் ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டில் கட்டுக் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கோடான கோடி தமிழக மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அம்மா சின்னம்மா எம்பிகளை டெல்லிக்கு அனுப்பிச்சு நமக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வாங்கி தக்க நடவடிக்கை முதலமைச்சர் எடுத்திருக்காங்க. கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய பெருமுயற்சியால் பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்து எழுதிய கடிதத்தின் வாயிலாக ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு சின்னம்மா அவசர சட்டம் கொண்டு வந்ததுனால சின்னம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? சின்னம்மா அவர்களின் ஆலோசனை பேரில் தமிழக முதல்வர் நிரந்தர சட்டத்தின் மூலமாக நீங்க வாங்கின காசுக்கு வாட்சி வரைக்கும் போறோம்.